ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து சாமி கும்பிட போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு vlog-ஆக ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே நேரம் நிறைய விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பூஜை வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டதுனால அம்மா வந்து குக்கிங் மற்ற வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. காலையில் வந்து ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கிட்டு ஃப்ளோர் கிளீனர் போட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து வாசப்படி எல்லாம் கழுவி விட்டுட்டு வெளியில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். டின்ட்டு பிறந்ததுக்கப்புறம் அதிகமாக தண்ணியில் வந்து கை வச்சு வேலை செய்கிறதில்ல. எனக்கு கோல்டு ஆச்சுன்னா டின்ட்டுக்கு கோல்டு ஆகிடுமோ அப்படின்றதுனால ஒரு 2.5 months ஆயிடுச்சு. அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து வேலை எல்லாத்தையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே அப்படின்றதுனால எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் டின்ட்டு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். டுட்டு வந்து அம்மா தூங்க வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை வேலை எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பழைய எண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு சின்ன டம்ளரில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் பூஜை பாத்திரத்தை எப்போவுமே எப்படி வாஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 பொருள் தான் தேவை. ஷபீனா, லெமன் மட்டும்தான் வேணும். ஷபீனா எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியில் வந்து லெமன் சாறு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ட்ரையான பவுடர் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் எடுத்த அந்த தோலே போதும். அதை தொட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரை பவுடர் போட்டு அந்த வெட்டான இடத்துல வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா சொரன்னு நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாமே க்ளீன் ஆகிடும். செம்பு, பித்தளை ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த பஞ்ச பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு, இந்த பிளேட் வந்து பித்தளை. நீங்களே பார்க்குறீங்களே, வீடியோவில் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ நேரம் தான் ஆகும். ரொம்ப க்ளீனாக ஆகிடும். ரொம்ப எஃபர்ட் போடவும் தேவையில்லை. தேவையில்லாத மணி ஸ்பெண்ட் பண்ணி புதுசாக வந்திருக்க நிறைய பவுடர்ஸ், லிக்விட் இது எதுவுமே வாங்க வேண்டாம். பார்க்கும்போதே நல்ல க்ளீன் ஆகிடும். நமக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். இப்படி தான் நான் வந்து பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து அதே மெத்தடில் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு முறை மினரல் வாட்டரில் கூட இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது உங்களோட இஷ்டம்தான். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு நல்லா காத்தாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த கேப்பில் வந்து வெளியில் இருக்க வாசப்படிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி வாசப்படிக்கு சைடில் வந்து பெயிண்டில் வந்து பொட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து சாமி கும்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக குங்குமம், மஞ்சள் வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து சென்டரில் 3 பொட்டு, சைடில் வந்து ஒரு பொட்டு. ஸோ இது மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதை மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோலமும் போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் கோல மாவில் தான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். டுட்டு வந்து அதை களைச்சி விட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து கோலக்கல்லில் வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு விட்டுட்டோன்னா நல்லா டார்க்காக வந்து இருக்கும், கலையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுட்டு வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு எடுத்துக்கலாம். பூஜை ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அப்பா அம்மா எங்களோட கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தது. ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ ரொம்ப முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இருக்கிறதுலே இந்த அன்னபூரணி சிலை, கோமாதா சிலை இது எல்லாமே என்னோடய பாட்டி வந்து அவங்க காசிக்கு போயிட்டு இருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெளியில் வாசப்படிக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றுறதுக்காக மூடி போட்ட 2 விளக்கு வந்து வந்து சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப தேவையான மினிமலான திங்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் பிள்ளையார் மனையில் வந்து 2 பிள்ளையார் வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். 2மே வந்து அம்மா வந்து கொடுத்தது தான். இந்த சின்ன பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ மண்டபத்திலேயே வந்து ஒரு முறை வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்பத்துலேருந்தே வந்து வச்சு படைச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பிள்ளையார் வந்து அம்மா வந்து கல்யாணமாகி வரும்போது அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிள்ளையார். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வரும்போது நான் அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். கல்யாணம் ஆகிட்டு வரும்போது அம்மா வீட்டில் வந்து வச்சு கும்பிட்டுட்டு இருக்க பிள்ளையாரில் ஒரு பிள்ளையார் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 3 பிள்ளையார் இருந்தது. அக்கா வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அவங்க ஒரு பிள்ளையார் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நான் கல்யாணம் ஆகி வரும்போது நான் வந்து ஒரு பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா டுட்டு வந்து ஒரு பிள்ளையார் வந்து கீழே போட்டுட்டான். லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச பிள்ளையார் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வேறு பிள்ளையார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வேறு புது பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வரணும்.
ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வச்சு கும்பிட்ற பழக்கம் கிடையாது. ஆனால் அம்மா வீட்டு சைடு தான் அந்த பழக்கம் இருக்குது. நான் அதை வந்து இப்போ வரைக்கும் விடலை. ஏன்னா நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை கும்பிட்டு தான் கும்பிடுவோம். ஸோ அந்த பழக்கத்தை வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போவுமே நான் வந்து பிள்ளையார் மனையில் பிள்ளையார் வச்சு கும்பிட்றத வந்து நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பொட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூ வந்து வச்சுட்டேன். மீதி எல்லாத்தையுமே ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், மூக்கடலை போட்டு குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பொரியல். இது வந்து அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையுமே கிடையாது. ஆஃப்டர்நூன் மேலே பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. டின்ட்டு வந்து இதுக்கப்புறம் தான் தூங்கி எழுந்துப்பான். ஸோ அவனை ஃபீட் பண்ணிவிட்டு அவன் கூட வந்து விளையாடிட்டு இருப்பேன். டுட்டும் இதுக்கப்புறம் தான் எழுந்துக்குவான். ஸோ அவன் கூட வந்து விளையாடிக்கிட்டே அவனுக்கு வந்து மதிய சாப்பாடு வந்து ஊட்டணும். ஸோ ஈவினிங் வரைக்கும் இப்படியே வந்து போயிடுச்சு. பசங்க கூட விளையாடுறது தான் பெரிய வேலையாகவே இருக்கும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஈவினிங் ஒரு 5:45க்கு மேலே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மொத்தமாக 5 விளக்கு வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு, 2 பிள்ளையார் விளக்கு, அதுக்கப்புறம் வெளியில் வச்சு ஏற்றுறதுக்கு வந்து 2 விளக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரி போடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளக்கு வந்து ஒத்தப்படையில் தான் வச்சுருக்கணும், ரெட்டைப்படையில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ மொத்தமாக 5 விளக்கு வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குங்குமம், திருநூறு, சாம்பிராணி, வத்தி, அதுக்கப்புறம் கற்பூரம், இது எல்லாத்தையுமே வந்து பிளேட்டில் வச்சுட்டு படைக்கிறதுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டு ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேனான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்க விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க விளக்கு எல்லாமே ஏற்றணும். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா எப்போவுமே பிள்ளையார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றணும். ஸோ இந்த ஆர்டரில் வந்து விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு முறை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாரதனை வந்து காட்டிடலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எப்போவுமே வெளியிலேருந்து தீபாரதனை காட்டிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் வாசக்காலுக்கு வந்து கீழே காட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து காட்டுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் படைக்கும்போது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நான் படைக்கும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஃபைனலி இன்றைக்கி எல்லாமே நானே பண்ணி சாமி கும்பிட்டது வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, மனநிறைவாகவும் இருந்தது. இப்போது நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு சாமி கும்பிடணுமா, அப்படி பண்ணால் தான் நல்லதான்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்லவே முடியாது. சின்ன வயசுலேருந்து வளரும்போது அம்மா வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அதை கேட்டு நான் வளர்ந்துருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் அத்தை வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் கேட்டிருக்கேன். ஸோ எல்லாமே மைண்டில் பதியும் போது நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை ஒரு சில விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்லவே முடியாது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளால் முடிஞ்ச மாதிரி தாராளமாக வந்து சாமி கும்பிடலாம். மனநிறைவோட மனசு சுத்தமாக நம்ம எப்படி சாமி கும்பிட்டாலுமே சாமி வந்து அதை ஏற்றுக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கிட்டால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.